வணக்கம் மக்களே, லிவர் சீரிஸோட கண்டினியூஷன் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது என்னன்னா, ஈரலை மாற்றி வைக்கிறாங்க, ஈரல் மாற்று சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க, லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த ஈரல் சுருக்குறோம்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸ், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் ஃபெயிலியர், இதை பற்றிலாம் பேசும்போது சொல்லியிருந்தேன். இதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் பாசிபிள் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ இந்த வீடியோவில் முழுக்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னென்ன தற்காப்பு பண்ணணும், எந்தெந்த கண்டிஷன்ல பண்ணுவாங்க, எவ்வளவு செலவாகுது அப்படின்ற மாதிரி மக்களுக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்கள் எல்லாமே இந்த வீடியோல சொல்லுவோம். வாங்க வீடியோல சொல்லலாம். ஈரல் மாற்று சிகிச்சை, லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரோட கெட்டுப்போன ஈரலை விலக்கி ஒரு நல்ல ஈரலை கொண்டு உள்ள வைக்கிறது, அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுதான் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். சரி சார், நல்ல ஈரல்னா என்ன, யாரு, எங்கேருந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்போ இந்த பிரெயின் டெட், ஆக்சிடென்ட் ஆகி இப்போ இறக்க போகிறாங்க, அவங்க மூளை இறந்துடுச்சு, இப்போ இந்த உறுப்புலாம் வேஸ்ட்டாக தான் போகுது, மண்ணுக்கு தான் போகுதுன்னும் போது அவங்க வில்லிங்காக இருந்தால் சைன் போட்டு, அவங்களோட அம்மா அப்பாவோ ரிலேட்டிவ்ஸோ பார்த்தீங்கன்னா சைன் போட்டு, இவரோட தானத்தை நாங்கள் அவரோட இந்த உறுப்புகளை நாங்கள் தானம் பண்ணுறோம் அப்படின்னாங்கன்னா, அப்போ அவரோட ஈரலை நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஈரல் ஸோ டெட் டிசீஸ்டு பர்சன்லேருந்து நம்மளுக்கு ஒரு லிவர் டொனேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்ன வாய்ப்புனா, ரொம்ப நல்ல வாய்ப்பு என்னன்னா, நிறைய பேர் இதனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க. என்னன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச டோனர். எக்ஸாம்பிள், நான் பார்த்த நிறைய கேசஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஒரு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்டியூட் ஒரு பெரிய லிவர் இன்ஸ்டியூட். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் போதே ஒரு லிவர் ஃபெயிலியரோட பிறக்குது, ஈரல் பிரச்சனையோட பிறக்குது, அதுக்கு லிவர் மாற்றி தான் வைக்கணும்னா, அப்போ அவங்க சொந்த அம்மாவோ அப்பாவே அந்த லிவர் கொடுப்பாங்க. ஏன்னா லிவர்ன்றது பெரிய உறுப்பு. லிவரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் லோப் இருக்குது, ரைட் லோப் இருக்குது. அந்த லோபுலேயே பல செக்மெண்ட்டுகள் இருக்குது, கிட்டத்தட்ட 8 செக்மெண்ட் இருக்குது. செக்மெண்ட்னா சின்ன பகுதிகளாக இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈரல் ஒரே உறுப்பு கிடையாது, 2 டிஃப்ரெண்ட் லோபு, அதுக்குள்ளே பல செக்மெண்ட். ஸோ இந்த லிவரில் ஒரு சிறிய பகுதியை வெட்டி எடுத்து, ஒரு குவார்டர் பகுதியை வெட்டி எடுத்து அதை அந்த குழந்தைக்கு செலுத்துறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா டோனார் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அம்மாவும் நல்லா இருக்காங்க, அந்த அம்மா அந்த ஈரலை குழந்தைக்கு கடன் கொடுத்து அந்த குழந்தையும் நல்லா இருக்கு. ஸோ இதுதான் லைவ் டோனர் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ 2 விதம் எப்படி கிடைக்கும், ஒன்று டெத் ஆகி கொடுக்கலாம், இன்னொன்று உயிரோடு இருக்கிறவங்களும் கொடுக்கலாம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, யாருக்கு சார் இந்த லிவரை மாற்றி வைக்கணும், ஓகே, யார் என்னென்ன கண்டிஷன் இருந்ததுன்னா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்னா, முதல் முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரானிக் லிவர் டிசீஸ், அதாவது லிவர் ஃபெயிலியர், கிரானிக் லிவர் டிசீஸ். நல்ல எக்ஸாம்பிள் அந்த லிவர் சிரோசிஸ், இந்த சொன்ன ஈரல் சுருக்க நோய். இந்தியா மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இந்த ஈரலை மாற்றி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய நோய் லிவர் சிரோசிஸ், அதாவது ஈரல் சுருக்க நோய். அதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மது. ஸோ ஆல்கஹால், மது, அதனால பார்த்தீங்கன்னா லிவர் சிரோசிஸ். இந்த லிவர் சிரோசிஸ்னால லிவர் ஃபெயிலியர். அப்போ இந்த லிவர் சிரோசிஸ்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அது இர்ரிவர்சிபிள், அதாவது அதை குணப்படுத்த முடியாது, ஏன்னா ஈரல் சுருங்கி போச்சு. அப்போ அதை எடுத்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஈரலை வைக்கிறது தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டாக இருக்குன்றது தான் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே. ஸோ அப்போ முக்கியமான எந்த கண்டிஷன் பண்ணுறாங்க, இந்த லிவர் சிரோசிஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, வேற எப்போ எந்த கண்டிஷன் லிவர் இந்த மாதிரி மாற்றி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு லிவர் ஃபெயில் ஆயிடுது. ஓகே, இதை நான் தனி வீடியோவை அப்புறம் போடுறேன், திடீர்னு லிவர் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு லிவர் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். சில பேர் தப்பு தவறி என்ன சொல்றதுக்கு, ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு மன்னிக்கணும், சில நேரத்தில் லூஸ் மாதிரி ஏதாவது சின்ன சண்டையிலேயே டக்குன்னு எடுத்து ஒரு 10 மாத்திரைகளை முழுங்கிடுறது, பேராஸ்டமால் மாத்திரை முழுங்கிடுறது, பூச்சி மருந்து குடிச்சிடுறது, இந்த மாதிரி விஷம் குடிச்சிடுறேன், என் வீட்டுக்காரனை திட்டாரு, மாத்திரை சாப்பிட்டுக்கிறேன், இதெல்லாம் சாப்பிடும் போது திடீர்னு லிவர் அடிவாங்கும். அப்போ ஓவர் டோசிங்னால டக்குன்னு லிவர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அப்போ டக்குன்னு லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண, லிவரை மாற்றி தான் வைக்கணும். ஓகேங்களா? அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, கேன்சரோட முதல் கொஞ்சம் ஸ்டேஜ்களிலும் லிவர் மாற்றி வைக்க முடியும். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிவர் கேன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமான்னு ஒரு கேன்சர் இருக்கு, அது ரொம்ப காமன். அதில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி லிவரை மாற்றி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே லிவர் மாற்றி வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம். என்னென்ன சொன்னேன், லிவர் சிரோசிஸ், லிவர், அப்புறம் கேன்சர், அதுக்கப்புறம் திடீர்னு லிவர் ஃபெயிலியர் ஆயிடுது, அக்யூட் லிவர் ஃபெயிலியர். இது மூணுமே ரொம்ப முக்கியமான காரணமாக அமையுது. ரைட். இப்போ நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு எல்லாம் எலிஜிபிள் சார். இப்போ நான் என்னென்ன நான்
வந்து மைண்டில் வச்சுக்கணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், நான் டேரெக்டாக பண்ணலாமா அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன், லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சாமானிய மக்கள் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன் இப்போ இல்லை. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஈரல் கெட்டு போனவங்களாம் மாற்றணும்னு ஆரம்பித்தோம்னா எவ்வளவோ பேர் லைனில் நிற்கிறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. புரியுதா? ஏன்னா ஏகப்பட்ட மது பிரியர்கள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த லிவர் டேமேஜ் ஆகி மது பண்ணுறது. ஸோ இந்த லிவர் மாற்றுறது ஈஸி கிடையாது. ஏன் அப்படின்ற மாதிரி எடுத்திங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், அவ்வளோ ஈஸியாக ஈரல்கள் கிடைக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீ கடைக்கு போயிட்டு ஒரு மேரி பிஸ்கெட் கொடுப்பா, ஒரு ரின் சோப் கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம மனுஷன் ஈரல் கொடுப்பானா கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அது டிரான்ஸ்பிளான்ட் வந்து டோனர் கிட்ட இருந்து வரணும், அது கிடைக்கணும், அதுன்றது பெரிய சிக்கல். ஸோ வந்து ஈரல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்காது, இது ஒரு பெரிய சிக்கல். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப அதிகம். வெயிட்டிங் பீரியட்னா என்னன்னா, இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து இப்போ நான் ப்ராப்ளம் சார் என்ன லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண சொல்லிட்டாரு, நான் வந்து வெயிட்டிங் பீரியடுக்கு போனேன்னா அந்த ஈரல் கிடைக்கிறதுக்கு எனக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கான். இப்போ எப்படி இந்த ட்ரெயின்லலாம் டிக்கெட் புக் பண்ணோம்னா நீ வெயிட்டிங் லிஸ்ட் 50, நீ வெயிட்டிங் லிஸ்ட் 100ன்றாங்களா, அந்த மாதிரி. அப்போது முன்னாடி இருக்கிற ஒரு 50 பேருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஆர்டர் பண்ணால் நாளைக்கு எனக்கு லிவர் வந்துடுமா அப்படின்னா கிடைக்காது. வெயிட்டிங் லிஸ்ட்ன்றது ரெண்டாவது முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. மூணாவது, லிவர் அப்படி கிடைச்சாலும் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, அந்த லிவர் அந்த ஈரல் உங்களுக்கு பொருந்துதா அப்படின்றது. அப்போ பிளட் குரூப் மேட்ச் ஆகணும், RH இன்கம்பேட்டபிலிட்டி ப்ளஸ்ஸா மைனஸான்றது அது மேட்ச் ஆகணும், கிராஃப்ட் வர்சஸ் ஹோஸ்ட் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய அது மேட்ச் ஆகணும். இந்த மாதிரி பல்வேறு கிரைட்டீரியா மேட்சிங் ஆக வேண்டிய தேவை இருக்கு. அப்போது நீங்கள் வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஈரலை மாற்றி வைக்கிறதுன்றது ஒரு சுலபமான ப்ராசஸ் கிடையாது. நான் இன்னும் அந்த சர்ஜரிக்குள்ளேயே வரல. இந்த ப்ரீ செக்கிங்னு சொல்கிறாங்களே, அதுவே ஒரு சுலபமான ப்ராசஸ் கிடையாது. ஸோ ஈரல் கிடைக்கணும், வெயிட்டிங் பீரியட் இருக்குது, ஈரல் ஒத்து வரணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் லாஸ்ட்டில் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த சர்ஜரியும் ஈஸி சர்ஜரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி தான். அந்த காம்ப்ளெக்ஸ் சர்ஜரியில் வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதனால் எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஸ்டியூட் நல்லா பண்ணுற சர்ஜன் இருக்காங்க. அவங்க தான் வந்து அதை கரெக்டாக செய்ய முடியுமே தவிர மதி யாரும் பெருசாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ரைட். சர்ஜரி எப்போ ஏதாவது பிரச்சனை வருமான்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சார் இந்த மாதிரி லிவர் மாற்றி வைக்கிற அந்த பிரச்சனை, எந்த சர்ஜரி தாங்க காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருக்குது? அப்போ சின்ன சர்ஜரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னும் போது லிவர் மாற்றி வைக்கிறதுன்றது ஒரு மேஜர் பெரிய சர்ஜரினும் போது அதில் காம்ப்ளிகேஷன் எப்படி வராமல் இருக்கும்? அப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது தானே. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரத்த கசிவு, நம்ம மாற்றி வைக்கிறோம் போது ஹெமரேஜ் ரத்த கசிவு, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் சீல் பிடிச்சிக்கிறது, திடீர்னு பிபி லோ ஆகிடுறது, அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அனஸ்தீஷியா ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான். ஆனால் அதையும் தாண்டி நம்மகிட்ட வேறு ஆப்ஷன் இல்லை, லிவரை மாற்றி தான் வைக்கணும் போது தைரியமாக அதில் இறங்க வேண்டியது தான். இதெல்லாம் கூட ஓகேங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார்னா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நினச்சிங்கன்னா, இது சீப் இல்லை, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் கடையில் போயிட்டு நீங்கள் ஒரு பிரியாணி வாங்குறீங்க 150 ரூபா, சரி இன்னும் கொஞ்சம் பெருசாக நான் பெரிய விருந்தே சாப்பிட்றேன் 1000 ரூபாய். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சீப் ஆப்ரேஷன் கிடையாது, இது காஸ்ட்லி. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருனாலையும் நினச்சா இன்னைக்கு குடிக்கலாம், நாளைக்கு லிவரை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப காஸ்ட்லி. இப்போவே பார்த்தீங்கன்னா உலக லெவல்லலாம் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் கம்பேரிட்டிவ்லி சீப். ஓகே, உலகத்தில் இன்னும் காஸ்ட்லி. அப்போ இந்தியாவில் சீப்னா அப்போ எவ்வளோ சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்ஜரி இந்த லிவர் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் முடியறதுக்கே உங்களுக்கு மினிமம் 35, 40, 50 லட்சம் ஆயிடுதுங்க. 30, 40, 50 lakhs அப்படின்ற ரேஞ்ச் வச்சுக்கோங்க. 30 to 50 lakhs கிட்டத்தட்ட வந்து ஆகுது. 50 லட்சம்ன்றது சும்மாவா? இப்போ அந்த ஆப்ரேஷனோட முடியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். போஸ்ட் ஆப்ரேஷனாக பேஷண்ட் அவங்கள எப்படி பார்த்துக்கணும் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மெயின் என்ன ஆகுனா, நீங்கள் மாற்றி வச்ச அந்த ஈரல் திடீர்னு உங்கள் உடம்பு அது கூட சண்டை போட்டு அதை ஒத்துக்காம நீ வந்து வெளியேந்து வந்தவன்டா, வந்தேரிடா, நீ ஒரு ஆன்டி இண்டியன்டா, எப்படி வேணால் போட்டுக்கோங்க. ஓகே, ஆன்டி தமிழ்ரா, எப்படியோ போட்டுக்கோங்க. ஸோ நீ வேறு புது வாழ்றான்னு சொல்லிட்டு அதை வெளியே தள்ள ஆரம்பிச்சிடும், ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ புதுசாக செலுத்தின அந்த ஈரல் அழுகி போக ஆரம்பிச்சிடும். இது பேர் தான் ரிஜெக்ஷன். அது வந்து ரொம்ப 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 பெரிய பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு டாக்டர் என்ன சொல்லுவார், வாரம் வாரம் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த இம்யூனோ சப்ரஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க உடம்போட எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லா இருந்தா தானே போய் அதை அடிக்குது. அப்போ இம்யூனிட்டியை வந்து கொஞ்சம் லோவரா வச்சுப்பாங்க. அதுதான் இம்யூனோ சப்ரஷன். அப்போ அந்த இம்யூனோ சப்ரஷன்ஸ் உங்களை போட்டுக்கிட்டு உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் ஒரு செலவுனா, டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறமும் இந்த ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ், அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னா, இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா, ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நான் எப்படி சார் என்னை வந்து தற்காத்து கொள்வது அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா, மேடம் இதில் வந்து தற்காத்து கொள்றதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. லிவர் கெட்டு போச்சு அப்படின்னா வேறு ஆப்ஷனே இல்லைன்றதுனால, எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்றதுனால அப்போது நம்ம பண்ணக்கூடிய வேறு வழி இல்லாத இந்த சர்ஜரி தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட்.
ஓகேங்களா? இது என்னமோ நீங்கள் வந்து ஜாகிரதையாக பண்ணுறீங்க, ஒரு முன் ஆர்வமாக பண்ணுறீங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. வேறு வழி இல்லைன்னு பண்ணுறது தான் இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட். அப்படி வழி இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெயிட்டிங் பீரியடில் ஆரம்பித்து, காசு பொருளாதாரத்தில் ஆரம்பித்து, அந்த சர்ஜரி ரிஸ்கில் ஆரம்பித்து எல்லாமே ரிஸ்க் தான். ஓகேங்களா? அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி சொன்னேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு 40-50 லட்சம் கொடுத்து ஒருத்தரோட ஈரலை வந்து நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு ஏங்கி அது கடைச்சி வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அதுக்கு ஒத்துக்குமான்னு பயந்து அந்த சர்ஜரியில் வர சிக்கல்கள், ரத்த கசிவு, இன்ஃபெக்ஷன்லாம் போராடி அதுக்கப்புறம் தள்ளாடி இன்னும் நம்ம கொஞ்ச நேரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது இப்படிப்பட்ட கடினமான ஆப்ரேஷன் வரதுக்கான காரணம் யார் இருந்தால் அந்த மது, அந்த லிவர் இஷ்யூ வந்த பிரச்சனை. இந்த மாதிரி பேராசிட்டமால் பூச்சி மருந்துன்னு குடிச்சு திடீர்னு அந்த ஒரு செகண்ட் கோவத்தில் நம்ம எடுக்கிற தவறான முடிவு லிவரை பாதிக்குது. அப்படின்னும் போது நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னவா இருக்குன்னா, உங்கள் லிவரை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன் டிரான்ஸ்பிளான்ட் லெவலுக்கு போகணும்? அப்போ பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் மதுன்ற விஷயத்தை இந்த நாட்டிலேருந்து நம்ம அப்புறப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம எல்லாருமே சொல்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து மது கடை வேணாம், நம்மளுக்கு மது கடையை மூடுங்க, டாஸ்மார்க் வேணான்னு சொல்கிறாங்களே, அது ரொம்ப 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 நல்ல விஷயம். எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் செயலில் இல்லை. ஸோ மதுன்றது அவங்க விற்றாலும் நீங்கள் போய் குடிக்காதீங்கன்றது நம்மளோட அட்வைஸாக இருக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ரெண்டாவது வந்து அவசரப்பட்டு லிவரை பாதிக்கிற மாதிரி வந்து இந்த ஓவர் டோசிங் ஆஃப் மாத்திரை, நீங்களே மாத்திரைங்களை வாங்கி போட்டுக்கிறது, நிறைய மாத்திரை ஒன்றா முழுங்கிக்கிறது, இந்த மாதிரி பண்ணி லிவரை நீங்கள் டேமேஜ் பண்ணிக்காதீங்க. இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை நம்ம கரெக்டாக ப்ரிவென்ட் பண்ணிட்டோம்னா லிவர் ஃபெயிலியர் ஆகாது. லிவர் ஃபெயிலியர் ஆகலைன்னா எதுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட்? அப்போ லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையே இல்லையே. கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இந்த மாதிரி கஷ்டமான மேட்டர்லாம் உங்களுக்கு புரிகிற மாதிரி வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மேலும் நிறைய பேருக்கு வந்து பரப்புங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போய் எவ்வளோ ஒரு 2000-3000 கொடுத்து கன்சல்டேஷன் டாக்டர்கிட்ட பார்த்தா கூட இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு தாருங்கள்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.